எல்லாருக்கும் முதல்வனாக விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முருகனே, மாயோன் மருகனே, உன் தண்டைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி நில கொற்றவனான நம்பிக்கை மகளாக பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூறம் நடந்து மங்கை போகம் எழுதிய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசங்காரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டிய வேலவா, வெற்றி வேலா, வீரவேலா, ஞானவேலா, கந்தா, குகா, சண்முகா, சடாச்சரா, எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும் என்று சொன்னார்கள். எத்தனையோ திருக்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ திருவாசகங்களை படித்திருக்கிறோம். எங்கே சென்றாலும் திருச்செந்தூர் சென்றோமானால் யாமிருக்க பயமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என்று திருவாசகம் எழுதி போட்டிருப்பார்கள். காரணம் என்ன? வேலுண்டு நமக்கு எந்த வினையும் கிடையாது, மயிலுண்டு எந்த பயமும் கிடையாது. யாமிருக்க பயமே என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் யார் என்று கேட்டால் அதுதான் நம்முடைய முருகப்பெருமானாகப்பட்டவர். அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும். அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீர் பூசணும்னா எந்த வினையும் நம்மள அண்டாது. திருநீர் எதுக்கு பூசணும்? அது எதுக்கு பூசணும் அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கா இல்ல. திருநீர் இட்டார் எவர் கேட்டார்? திருநீர் இட்டார் எவர் கேட்டார்? இல்லை. திருநீர் பூசுறோம் அப்படின்னா இப்ப ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு போறோம். நல்ல காரியத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? முதல்ல சாமியை வணங்கிட்டு அப்படி நெற்றி நிறைய விபூதியை பூசிட்டு போனோம்னா போற காரியம் நல்லபடியா வெற்றி பெறுமா? ஆமா. நமக்கு சேர வேண்டியதெல்லாம் நமக்கு சேருமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த விபூதி அப்படிங்கிறோம்ல திருநீர், இந்த திருநீர் எதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்தில் இருந்து. இந்த பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவை காய வச்சு அடுப்புல வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலை தான் அந்த காலத்துல விபூதி என்ற பேர்ல கோயில்ல கொண்டு வச்சுட்டாங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய குலதெய்வம் எதுவோ தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய பெயரை சொல்லி முருகா 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 என்ற திருநாமத்தை சொல்லி நெற்றி நிறைய பூசிக்கிடுவாங்களாம். அப்படி பூசிக்கிட்டாங்கன்னா எந்த வினையும் நம்மள அண்டாது. அதுக்குத்தான் திருநீர் பூசுறோம். அப்ப நான் கேக்குறேன், பசுமாட்டு சாணம் அதை பூசுறா நமக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலே எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கிற ஒரே விலங்கு எதுன்னு கேட்டா அதுதான் பசுமாடு. அந்த பசுமாடு இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கோயில்ல பசுமாடு கட்டி இருந்துச்சுன்னா பெண்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா தொட்டு கும்பிடுவாங்க. எங்க வாழ் பகுதியில வாழ் இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா பெண்கள் தொட்டு கும்பிடுவாங்க. ஏன் அங்க போய் தொட்டு கும்பிடணும் அப்படின்னா அங்கதான் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாள். ஆமா, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அந்த வாழ் பகுதியில இருக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம தொட்டு கும்பிடணுமா? அப்படி தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி ஆகப்பட்டவள் நம்முடைய வீடு தேடி வந்து விடுவாளாம். அதுக்குத்தான் அதுல வரக்கூடிய சாணத்தை எடுத்து எருவா தட்டி அதை விபூதி என்ற பேர்ல நெற்றி நிறைய பூசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வீட்டிலே ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தது என்றாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூப்புனிதம் அடைந்தாலும் முதலிலே அவர் கொண்டு வர சொல்றது என்னமா? 30 நாள் கழிச்சு கோமியமும் பாலும் தான். அதை தெளிச்சா போயிடும், எல்லா தீட்டும் கழிச்சிடும். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதுலதான் பசுமாட்டுல எல்லா தெய்வங்களும் இருக்கு. அந்த தெய்வங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த பாலையோ அந்த கோமியத்தையோ அப்படி வீட்டுல அப்படி தெளிச்சு விட்டாங்கன்னா எல்லா தீட்டும் போயிருமா. அப்ப உலகத்திலே நம்மளுடைய மங்களமாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும். விபூதி பூசிட்டோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனை இல்லாமல் நாம நல்லா இருக்கணும். அதுக்குதான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே என்று சொன்னேன். வந்த வினைனா இதுவரைக்கும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், அதுல என்னைக்காவது ஒரு நாளைக்கு மன்னிப்பு உண்டு. தெரியாம செஞ்சுட்டோம்னா மன்னிப்பு கூட இருக்குங்கள? இல்லை. ஆனா தெரிஞ்சே பாவம் பண்றோமே, அதுக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? இல்லை. தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? கிடையாது. இல்லை. என்றா அன்றே அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த அன்னன்னைக்கு நல்லது செஞ்சுட்டோம்னா நமக்கு நல்லது. வினை விதைத்தவன் வினை இருப்பான். அதே சமயத்துல நல்லது செஞ்சவே நல்லதுதான் கிடைக்கும். அது மாதிரி உலகத்துல என்னதான் இருந்தாலும் நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் அந்த பாவத்தை எல்லாம் கழிக்க வேண்டும் என்றால் உலகத்துல எல்லா வினையும் மாறிடுச்சு. மக்கள்கிட்ட எல்லா வினையும் மாறிடுச்சு.
வினை என்ன தெரியுமா? மாறாத வினை. அது என்ன வினை தெரியுமா? என்ன வினை? அதுதான் செய்வினை. அப்பாடி உலகத்துல அதை மட்டும் மாத்த மாட்டாங்க மக்கள். ஊன்னா பக்கத்துலதான் கோயில் இருக்கு, விருட்டுன்னு போய் ஒரு காசை வெட்டி போட்டுறது, விருட்டுன்னு போய் மிளகாய் அரைச்சு அப்பிடுறது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் நல்லாவே கிடையாது, தேவையே இல்லை நமக்கு. ஏன்னா ஐயனார் துடியான தெய்வம். நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல இருக்க கோயில்ல அருமையான ஐயனார் பார்க்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஏன்னா என்னால வண்டியில படுக்கவே முடியல, ஏன்னா அவருடைய உருவத்தை பார்க்கும் போது நம்மளால உட்காரவே முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஐயனாருடைய இடத்துக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா, ஐயனார் ஐயா நீயே பாத்துக்கன்னு அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அவரே பாத்துக்குவார். நம்ம எங்கேயும் போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற காலம் எல்லாம் மாறி அவனவன் செய்கின்ற பாவத்தை அவனவன் அனுபவிக்கின்ற காலம் வந்து விட்டது. அதனால உலகத்திலே இந்த செய்வன இதெல்லாம் செய்யாம மக்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று, எல்லோரிடத்திலேயும் நன்றாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த ஊரை சேர்ந்த அன்பு உள்ளங்கள், பெரியவர்கள், நாடக கலா ரசிக பெருமக்கள், பெண்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களது சிறந்தார்ந்த வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவருக்குமே. முக்கியமாக எங்களுக்கு நல்ல முறையில ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும். ஏன்னா வரிசையா நாடகம் நடக்குது, வரிசையா மழையும் பெய்யுது. இந்த மழையோட எப்படியாவது காசை வாங்கிட்டு போகணுமே, சீட்டு கட்டணுமே, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணுமேன்னு பாடாப்பட்டு அந்த மழையில இன்னைக்காவது நனையாத அளவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல கலையரங்க இருக்கு, ஒரு இடத்துல எல்லாம் தட்டிய போட்டுட்டா. ஆமா, நேத்து போன ஊர்ல அப்படித்தான். நேத்து போன ஊர்ல கொட்டையே கிடையாது, எழுவணியில கொட்டையே கிடையாது. அதுக்கு முத நாள் தான் கொட்டாக ஒரு பக்கம் தார்பாயில் அப்படி தொங்குது. பசுமாடு இப்பதான் பால் கறக்க போற மாதிரி அப்படி இருக்கு. அதுலயும் சொட்டுன்னு வடியுது. வேற வழியே இல்லாம நடிச்சிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காசை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு மழை வராது, காலையில தான் வரும், இனி மழை வராது. அப்படியே வந்தாலும் சரி இந்த ஊர் காசை வாங்காம நாங்க போறது கிடையாது, முடிவு பண்ணிட்டோம், ஐயனார்ட்ட சொல்லிட்டோம். ஆனா எங்களுக்கு நல்ல முறையிலே ஒளி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒளி அமைப்பாளருக்கும் அதை ஆபரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். எங்களை எல்லாம் இந்த ஊர்ல மட்டும் பார்த்தா பத்தாது, உலகமே பார்க்க வேண்டும் என்று எங்களது நாடக அமைப்பாளரும் அவரே, யூடியூப் சேனலும் அவரே, அப்பேற்பட்ட அன்பு சகோதரருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் தெரியுமா? தள்ளி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பொட்டல் மாதிரி கிடக்கு முன்னாடி, யாரை பார்த்து பேசுறது, யாரை பார்த்து. தயவுசெய்து நாடகம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட முன்னாடி வந்து உட்காருங்க, நாடகம் நல்லா இருக்கும். மனசுல ஊரு எங்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்துருக்கவங்க சரி எப்படி எங்கிட்ட உட்காந்துருங்க, விடிகிற வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு காவல், வேற யாரும் கிடையாது. அதனால
முருகனுடைய பெயர்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அடுத்து யாரை வணங்க வேண்டும்? மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மாரியம்மனாக, காளியம்மனாக, முத்தாளம்மனாக இந்த உலகெல்லாம் காத்து கொண்டிருக்கிறாள் நம்முடைய தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். தாயை வணங்குறோம் அப்படின்னா மீனாட்சின்றே, காமாட்சின்றோ, அதே சமயத்துல முத்தாளம்மாங்கிறா, மாரியம்மான்றா, காளியம்மான்றா, இப்படி எல்லா தெய்வத்துடைய பேரை சொல்றோம்ல. எந்த தெய்வத்தையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? இல்லை. எந்த தெய்வத்தைய நாம் நேரடியாக பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கும் தெய்வத்துக்கு ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். 300 நாள் சுமக்கிறது சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். நம்மளுடைய உடைமைகளை நம்மளால சுமக்க முடியல. ஒரு பைய எடுத்துட்டு போறா, கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கல, பக்கத்துக்கு நம்ம தெரிஞ்சவங்க தான், ஏப்பா எவ்வளவு நேரம் தூக்கிட்டு வர, செத்த நேரம் இதை கொஞ்ச நேரம் பிடிய அப்படின்னு பையில கொடுத்துடுறோம். அப்ப காரணம் என்ன? நம்மளுடைய உடைமைகளை நம்மளால கொஞ்ச நேரம் சுமக்க முடியவில்லை. ஆனால் ஒரு சிறிய கருவறைக்குள் ஒரு குழந்தையை 300 நாள் சுமக்கின்றாள் தாய். அவள்தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை நாம் படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா? உலகத்திலே சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டா அவள்தான் பெற்றெடுத்த தாய். பிரசவம் சொல்றோம், குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கலைன்னா பிரசவம். சவம்னா நாம இறந்து போயிருவோம் தெரியும், தெரிந்தாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய். அவள்தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அப்பேற்பட்ட தாயை வணங்க வேண்டும். அப்படின்னா தாய்க்கும் தகப்பனுக்கும், தாய்க்கு தகப்பனுக்கு நீங்க எதுவுமே செய்யாம நம்ம ஐயனார் கோயில்ல வந்து 1 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேராது. என்ன செய்யணும்? பெத்தெடுத்த தாய்க்கு தகப்பனுக்கு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் தானா வந்து சேர்ந்துரும். உண்மை. ஆமா, உண்மை. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இது மாதிரி எங்க வீட்டு பக்கம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, கண் கூட பார்த்தேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவியோட பேச்ச கேட்டுட்டு தன்னுடைய தாய பின்னால, தன்னுடைய வீட்டுக்கு பின்னால ஒரு திண்ணையில படுக்க வச்சுட்டான் அந்த பையன். தன்னுடைய மனைவியோட பேச்ச கேட்டுட்டு பின்னாடி படுக்கப்பட்டவன் என்ன பண்ணா, ஒரு பாயும் தலகாணியும் கொடுத்து கையில ஒரு தட்டையும் கொடுத்து, அம்மா உன் மருமக அப்பப்போ வந்து கஞ்சி ஊத்துவா, பேசாம கஞ்சியை குடிச்சிட்டு பேசாம கடை, சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது, பேசாம உள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வெளியில விட்டுட்டேன். அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வராம அப்படி வெளியிலேயே அந்த திண்ணையிலேயே படுத்து கிடக்கு. அப்பப்ப அந்த மருமகாரி வருவாங்க, கஞ்சி ஊத்துவாங்க, அந்த அம்மா குடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தன் பெத்த மகனை கூட பார்க்கல. எவ்வளவு வேதனையா இருக்கும்? பெத்த மகனை பார்க்காம இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரு பெத்த தாய்க்கு. ஆனாலும் பாருங்க, தன் மகன் நல்லா இருக்க வேண்டும் என்றதுக்காக மகனை கூட பார்க்காம அந்த திண்ணையிலே படுக்க, அங்கே இருக்க, இப்படி இருந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த பையன் வெளியில போறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி இருந்து தலை சீவிக்கிட்டு இருந்தான். இந்த அம்மா அந்த பையனுடைய சத்தத்தை கேட்டுருச்சு. கேட்டோட தன்னுடைய பையனுடைய சத்தத்தை கேட்ட பெத்த தாய்க்கு தெரியாதா? உடனே தன்னுடைய உணர்வாகப்பட்டது அப்படி தெரியுது, நம்ம மகன் நிக்கிறான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ள வராம அப்படி எட்டி பார்த்துச்சு அந்த அம்மா. பார்த்தோன்னே அவன் தலை சீவிக்கிட்டு இருந்தான். உடனே பார்த்தோன்னே தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுச்சு. தம்பி தம்பின்னு பார்க்காத ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கா தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுச்சு. உடனே அவன் திரும்பி பாரு, என்னம்மா அப்படின்னா. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பாக்குறேன், என்னம்மான்னு கேட்க கூடாதா? என்னம்மா அப்படின்னா. ஒண்ணும் இல்ல தம்பி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா, ஐயா டவுனு பக்கம் போனேன்னா ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வாயா, வாயெல்லாம் மழுமழுன்னு இருக்கு, ஏதாவது ஒரு வெத்தலை பாக்கு இருந்தா வாங்கிட்டு வாயா அப்படின்னு கெஞ்சுது அந்த அம்மா. அப்படி கெஞ்ச உடனே அப்ப இந்த பையன் என்ன பண்றான் தெரியுமா? என்ன சொல்ற? அட என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க, ஏன் அப்படி பாரு, நான் யாருக்கு தான் வந்து பேசுறது? அவளுக்கு பேசுறதா உனக்கு பேசுறதா? என்னை பார்க்காம இருந்தாலே பரவாயில்ல போல இருக்கு, என்னை பார்த்ததும் இல்லாம அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு உயிரை போட்டு வாங்குறியே, செத்து தொலைய வேண்டியதானே, ஏன் அப்படி உயிரை வாங்குறியன்னு சொன்ன உடனே அந்த அம்மாக்கு மனசு வேதனைப்பட்டுச்சு. எங்க நம்ம தான் இருந்து நம்ம மகனுடைய உயிரை வாங்கிட்டு இருக்கோம் போல இருக்கு, நம்ம மகனுடைய வாழ்க்கைக்கு நான் பெரிய வந்து இதா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு கொஞ்ச நாள்ல அந்த அம்மா இறந்துருச்சு. இறந்த உடனே அவன் சும்மாவா இருந்தா, பக்கத்து ஊர்ல போய் 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கினேன். 50,000க்கு பூ பல்லாக்கு வச்சேன், 50,000க்கு வெடி வச்சேன். அந்த பூ பல்லாக்குல அந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சு சும்மா டம்முன்னு வெட்டியை போட்டு இப்படி தூக்கிட்டு போனான்ல. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய பேசுறாங்க, ஆத்தாடி ஆத்தா
அவன் செத்ததுக்கு அப்புறமே 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறானே, அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது எம்புட்டு செலவழிச்சிருப்பேன். அங்க குத்து போட்டது கூட அந்த பொம்பளைக்கு தான் தெரியும். திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்கல, பேசுன பேச்சுல அந்த அம்மா செத்து போயிருச்சு. அந்த அம்மா கேக்குறா, இவன் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை உயிரோட இருக்கும்போது என்னமோ வாங்கி கொடுத்தானா, என்னத்தை வாங்கி கொடுத்தியா? இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் செய்யறதுக்கு பேசாம சாகிறதுக்கு முன்னால அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்தா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும், எவ்வளவு சந்தோஷப்படும். அப்படி ஊர்ல இதெல்லாம் எதுக்காக? ஊர் பகுமானத்துக்காக. எல்லாரும் பேசட்டும், பெத்த அம்மா மகன் நல்லா பார்த்திருப்பேன் போல இருக்கு அப்படின்னு ஊரெல்லாம் பேசட்டும்ன்றதுக்காக அந்த 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கான். பாத்தீங்களா? ஆனாலும் பெத்த தாயாகப்பட்டவள் என்ன பண்ணா, அந்த ஆத்மா அவனை வாழ்த்துச்சான். எப்படி? வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஒரு வாய் கஞ்சி ஊத்தாத நான் பெற்ற மகனே, இன்றைக்கு மக்கள் எல்லாம் கூடி பெருமையாக பேசிக்கொள்ளும் அளவிற்கு என்னை தூக்கி சென்று என்னை அடக்கம் பண்ணாயே நான் பெற்ற மகனே, நீ நன்னாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாரிசு எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துச்சான். அதுதான் பெத்த மனசு, அதுதான் பெத்த மனசு. அதுதான் உலகத்திலே சிறந்த கடவுள். அப்ப உலகத்துல அவ தாயை போல பார்க்க முடியுமா? முடியாது. தாயை மாதிரி பார்க்க முடியாதுல்ல. உட்கார்ந்து இருக்க தாய் குளம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒருத்தர் முகத்துல இப்படி என்னமோ எதை பார்த்தமா பாக்குறீங்களே, எதிரியை பார்த்த மாதிரி. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. உங்களை மாதிரி ஒரு நல்ல குணமும் யாருனாலையும் பார்க்க முடியாது. பெத்த தாய் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். மிகவும் நன்றி, நன்றி. இந்த பெத்த மனசுக்கு என்னைக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாளே பெற்ற தாயை வணங்க வேண்டும். அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, முக்கியமான பொறுப்பு எங்க அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பாருங்கன்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்பா வாய்மொழியை தட்டி நடக்கலாமா? அதனால அப்பா சொன்ன மாதிரி நான் காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறேன். யாருக்காக காவல்? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமானுக்காக திணை விதைச்சு அதை போய் பறவைகள் பால்படுத்தாமனா நீ தான் காட்டுக்கு போகணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால காட்டுக்கு காவலுக்கு போறேன். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் காவலுக்கு போறேன்னு. காவலுக்கு நான் போகல, நான் காதல் பண்ண போறேன். என்னடா கொடுமையா இருக்கு, நான் காதல் பண்ணக்கூடாதா? எவ்வளவு நாளைக்கு தான் என்ன இப்படியே வச்சிருப்பீங்க? எனக்கு ஆசை இருக்காதா? நான் காதல் பண்ணக்கூடாதா? அதனால காவல் பண்ணணும் ஆசை வந்துருச்சு. காதல் யார பண்றேன் அப்படின்னா முருகப்பெருமானு. முருகனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். யாரையும் ஒண்ணு பண்ணுங்க போய் உயிரை வாங்காம. ஆக மொத்தம் முருகனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். முருகனை நினைக்க வேண்டும், அவரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலே இன்றைக்கு எனக்கு அவருக்கும் கல்யாணம். எனக்கு அவருக்கு கல்யாணம் எங்க
தென்மதுரையில கல்யாணம். இப்பதான் சித்திரை திருவிழா அருமையான முறையிலே மதுரை என்பதிலே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் அருமையான முறையிலே சித்திரை திருவிழா நடைபெற்றது. திருக்கல்யாணம் தேரோட்டம் அப்படி உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு அருமையான முறையிலே மதுரை என்பதிலே சீரும் சிறப்புமாக நடந்தது. அதே இடத்துல எங்களுக்கும் கல்யாணம். ஆனா அங்க இருக்கக்கூடியவள் யார்? மீனாட்சி காமாட்சின்னு சொன்ன மாதிரி மீனாட்சி. அவள் மீனாட்சி மட்டுமா அவளுக்கு பேரு? சாந்த ரூபினியா இருக்கும் போது மீனாட்சி. மத்த நேரம் ஆதிபராசக்தி, காளி, நீலி, துர்காதேவி, அப்படி சாமுண்டி, அப்படி யாராவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, காலில் ஓட்டு ஒரே மிதிச்சு. அவ எனக்கு என்ன முறை வேணும்? முருகனை நான் கல்யாணம் பண்ணிட்டு அவ எனக்கு என்ன முறை வேணும்? தெரியல. மாமியார் வேணும். ஆத்தாடி ஆத்தா, அவளை போய் நான் மாமியார் கூப்பிடுவேனா? ஏமா முடியாதுப்பா. உலகத்துல மாமியார் மருமக சண்டையை யாராவது தீர்த்து வச்சிருக்கிற சரித்திரம் முடியாது. நல்லா சொல்லுங்க. இந்தியா பாகிஸ்தான கூட சேர்த்து வச்சிடலாம். இந்த மாமியா மருமக சண்டையை மட்டும் தீர்த்து வைக்கவே முடியாது. ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அங்கிட்டு போய் மாமியா மருமகளை பத்தி பேசும், மருமக மாமியால பத்தி பேசும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம மருமக இல்லப்பா, நீ எனக்கு மக மாதிரி, நீ தான் சாப்பிடணும், நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு மாமியா சொல்லும். உடனே மருமக சொல்லு, இல்லங்கத்த நீங்க தான் எனக்கு அம்மா மாதிரி, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அங்கிட்டு போய் எடுவட்டு மட்டும் என்னை பாடா படுத்துறாளு, இப்படி எல்லாம் சண்டாளி, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இங்க அப்படி கிடையாது. இப்பெல்லாம் காலங்கள் மாறி போச்சு. மாமியாரை தன்னுடைய அம்மாவாக பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அப்பேற்பட்ட மாமியா மருமலை சண்டை உலகத்தில் நான்லாம் தீர்த்து வைக்கவே முடியாது. என்னால நான் எங்க மாமியோட சண்டை விட முடியாது. எனக்கு ஒரே ஆதாரம் யார் தெரியுமா? எங்க மாமனார். யார் அவரு? சிவபெருமா. எங்க மாமனார் தான். எங்க மாமனாரை மட்டும் நான் கைக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க, சாவி கொத்து தன்னால என் இடுப்புக்கு வந்துடும். மாமனாரை கைக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்து வச்சிடலாம். சாவி கொத்து தன்னால நம்ம இடுப்புக்கு வந்துடும். மாமியாட்ட சொல்லுவாரு மாமனார், எப்படி எத்தனை வருஷம் தான் நீயே அந்த வீட்டை கட்டி ஆண்டுகிட்டு இருப்ப, சாவி கொத்த பிள்ளைகிட்ட குடுறி, அதுல பாத்துக்கிறீங்க நீங்களே பொறுப்பா, நம்ம வார்டு காசி ராமேஸ்வரம் நம்ம வார்டுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு மாமனார் மாமியா அப்ப சொல்லுவாங்க. என்னங்க நேத்து வந்த பிள்ளைக்காக என்னைய பகைக்கு பாக்குறீங்களா அப்படின்னு மாமியா கேட்டு, அடியே என்ன பிள்ளை பேசுற, ஓ வயசு என்ன அந்த பிள்ளை வயசு என்ன, அந்த பிள்ளை பாவ பச்சை பிள்ளை, அந்த பிள்ளை அனுபவிச்சுட்டு போகுதுன்னு மாமனார் போடுற போட்டுல மாமியா பேசாம ஆக மொத்தம் யார கைக்குள்ள போடணும்? விடியறதுக்குள்ள இருக்கிற மாமனார் எல்லாம் கைக்குள்ள போட்டுடலாமா? எல்லாம் சரியா இருப்பா போல இருக்கு மாமனார் எல்லாம். சரி, ஏன்னா உங்க மருமையை வரப்போறாரு, மாமனார் வரப்போறான்ற மாதிரி எல்லாரும் வந்து சரியா நிக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த மருமை யாரு, அவர் எப்படி திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லட்டுமா? மீனாட்சி கோவிலே கல்யாணம் எப்போ சொல்ல Thank you.
கல்யாணம்னா அவருக்கு கல்யாணம் எத்தனை மணிக்கு கல்யாணம் அப்படின்னா சரியாக 5:30 மணிக்கு கல்யாணம். 5:30 மணிக்கு ஏன் கல்யாணம் அப்படின்னா அப்பதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணா அப்படின்னா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா? எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்குத்தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அதுக்கு முகூர்த்தம் பேர் வச்சாங்க. அந்த நேரம் தான் விநாயகப் பெருமான் ஆகப்பட்டவர் முகூர்த்த நேரத்திலே அந்த இடத்துல அமர்ந்திருப்பாராம். அந்த நேரத்துல தாலி கட்டணும்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனாலதான் 5:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப 5:30 மணிக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா என்ன செய்ய, எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப யாராவது 5:30 மணிக்கு யாராவது கல்யாணம் பண்றாங்களா? நம்ம சவரியத்துக்கு 9 to 10, 10 to 12, அதே ஞாயிற்றுக்கிழமை வச்சாத்தே வருவா. அப்பதான் பிள்ளைகளுக்கு லீவு அப்படின்னு இப்ப வர 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 நிலைமை அப்படி ஆகி போச்சு. நம்ம சௌரியத்துக்கு இப்ப கல்யாணம் வச்சா எந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க? அப்ப என்ன செய்யணும்? சரியாக 5:30 மணிக்கு கல்யாணத்தை வைக்கணும். அந்த காலத்துல இப்பதான் திருமண விழா. அந்த காலத்துல பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் திருப்பூட்டு விழா அப்படிம்பாங்களாம். திருப்பூட்டுதல் என்பது என்ன? கல்யாணம் பண்றதுக்கு தான், தாலி கட்டுறதுக்கு பேர் தான் திருப்பூட்டுதல். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிராமங்கள்ல அந்த காலத்துல வெள்ளனே எந்திரிச்சுவாங்களாம் 3:30 மணி 4 மணிக்கெல்லாம். அப்படி எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அடியே இன்னைக்கு திருப்பூட்டுறத போய் பார்க்க முடியும், கல்யாணத்துக்காக சீக்கிரம் பிறப்புடுங்க எல்லாரும் அப்படின்னு வேக வேகமா பிறப்பிட்டு திருப்பூட்டுறத பாக்குறதுக்காக வந்துருவாங்க. அப்ப இங்க திருப்பூட்டு முடிஞ்ச உடனே, தாலி கட்டி முடிஞ்ச உடனே தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து, அம்மா தாயே ஈஸ்வரி, என்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தை கொடுத்து அவர் நல்லா இருக்கணும் தாயே, என் புருஷன் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற மாங்கல்யத்தை இப்படி கண்ணுல அப்படி ஒத்திக்கிட்டு பத்திரமா அப்படி உள்ள வச்சுக்குவாங்க. யாரு? அந்த காலத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்தா எந்த இடத்துல வந்து பெண்கள் அப்படி வச்சுக்குவாங்க. ஆனா இப்ப யாராவது தாலி அப்படி வச்சுக்கிறாங்களா? உள்ள இல்ல இல்ல அப்படி யாராவது வச்சுக்கிறாங்களா? வர வர தாலி எல்லாம் டாலர் செயின் மாதிரி தொங்குது. ஆமா, இப்படி முன்னாடி போட்டுக்கிட்டு அலைகிறது. ஆமா, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. வர வர தாலிக்கு அந்த நிலைமை அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பெண்கள்லாம் நல்ல பெண்கள் தான். நம்ம பெண்கள்லாம் நல்ல பெண்கள் தான். அந்த பெண்களை கெடுக்கிறது யாரு தெரியுமா? அந்த பெண்கள் யாரை கெடுக்கிறான்னா, உலக தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய டிவி நாடகம் தான் எங்க பெண்களை பூரா கெடுக்குது. இந்த டிவி நாடகத்துல என்ன நடக்குதோ அதே மாதிரி நாமளும் செய்யணும்னு நினைச்சு அவங்க தாலியை போட்டு வெளியில தெரிஞ்சாங்கன்னா இவங்களும் தாலியை போட்டு வெளியே தெரிஞ்சா நல்லாவா இருக்கும்? வேணுமா? அதெல்லாம் அப்படி இருக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த டிவி நாடகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவி நாடகம் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கெடுக்கிறது. அதுலயும் முக்கியமா பாருங்க, எந்த பொம்பளையாவது தனக்குன்னு ஒரு புருஷனை தேடுறாளுல, அடுத்த ஒரு புருஷன் மேலதான் இவ ஆசை வைக்கிறான். உடனே சொல்றா, என்னதான் இருந்தாலும் அவளை விஷத்தை வச்சு கொள்ளாவது நான் அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாளுங்க. அப்ப இதுல யார் குடும்பத்தை யாரு கெடுக்கலாம், அடுத்தவன் சொத்தை எப்படி புடுங்கலாம், யார விஷத்தை வச்சு கொள்றலாம், இப்படி எல்லாம் கெட்டதை பூரா சொல்லி கொடுக்கறது எதுன்னு கேட்டா அதுதான் உலக தொலைக்காட்சி சொல்லக்கூடிய அந்த நாடகம். அந்த நாடகத்தை தான் எங்க பெண்கள் என்னமோ பெரிய அதிசயத்தை பார்த்த மாதிரி ஆளு பார்க்க. அந்த நேரம் புருஷன் சோறு காட்டானா செத்த மனுஷன் சோத்தை கேட்டவனே அப்பதான் அவனுக்கு அம்புட்டு திட்டு விழுகும். எப்படி சும்மாதான் கிடக்குறியா, என்ன நல்ல சீனு ஓடிக்கிட்டு இருக்கும்போது சோத்தை கேட்கிறிய அப்படின்னு அந்த ஆளு பேசுற பேச்சு. அது பரவாயில்ல, கரண்ட் போயிருச்சுன்னா அந்த கரண்ட் வயரு மேல பேசுற பேச்சு அந்த பக்கம் அது சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு? எப்படி என் நேரமும் அதுலயே கைய வச்சிருப்பேன் போல இருக்கு. படக்குன்னு பிடிக்கி போடுறான் ஐயா, நல்ல சீனு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடியே பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பாரு. என் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்து நீ என்ன செய்ய போற? நான் கேட்கிறேன், இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை உட்கார்ந்து இருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருக்கவங்கள அந்த படுத்திருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, தயவு செய்து உங்களுடைய காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க நாடகம் பாருங்க, வேண்டான்னு சொல்லல, ஆனால் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை எல்லாம் விட்டு விடுங்கள். நமக்கு தேவை நம்ம கட்டின புருஷனும் நம்ம பிள்ளைகளும் தான். அவங்க தான் நம்ம சம்பாரிச்சு போடுறாங்க, அதனாலதான் நம்ம நல்லா இருக்கோம். டிவிக்காரன் எவனும் கொண்டாந்து நமக்கு செலவுக்கு கொடுக்க போறதில்ல, துணிமணி எடுத்து கொடுக்க போறதில்ல, நமக்கு எதுவும் ஆதரவா பேச போறதில்ல, எதுவுமே அவனை இட்டு நமக்கு நன்மை நடக்க போறதில்ல. நமக்கு நன்மை செய்யறதில்ல யாருன்னு கேட்டா நம்மளுடைய பெத்த பிள்ளைகளும் நம்ம கட்டிய கணவனும் தான் நமக்கு எல்லாம் நல்லா செய்வாங்க. அதனால தயவு செய்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் வந்து ஒரு வாழ வைக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. பசியின் வந்தா கொடுத்து சாப்பிடக்கூட வைக்கக்கூடிய நாடு நம்மளுடைய தாய் நாடு. அதனால தாய்மார்கள்லாம் நல்ல மனசோட நம்முடைய இருக்கக்கூடிய கணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடை போட்டுட்டு நாடகம் பாருங்க அப்படின்னு உங்க காலை தொட்டு தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுல முக்கியமான தெரியுமா, எங்க பரவாயில்ல சும்மா கைதட்டலாம், அதனால ஒண்ணு இல்லை, எங்க பெண்கள்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா இப்ப நான் என்ன அந்த இந்த விஷயத்த சொல்ல வந்தேன், ஏன் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா,
கணவனைத்தான் கணவனே நீ 1,00,000 ரூபாய்க்கு நீ வந்து பட்டு சேலை வாங்கி கட்டு, 1,00,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி கட்டு, நீ 100 பவுன் நகை போட்டு வெளியில போ, நீ என்ன செஞ்சுட்டு போனாலும் அந்த 10 ரூபாய்க்குள்ள மஞ்ச கைத்துக்குள்ள மரியாதை உலகத்துல எதுக்குமே கிடையாது. அவன் நல்லவனோ கெட்டவனோ குடியாரனோ அவன் நமக்கு தேவையில்லையோ. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அடுப்புல வச்ச கொல்லிக்கட்ட கடைசி வரைக்கும் வெந்துதான் ஆகுன்ற மாதிரி. அப்படி இருந்தா தான் உலகத்திலே அது மரியாதை. அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தாய் குலத்தின் கடமை என்று உங்களை அனைவரும் கேட்டுக்கொண்டு, நாளை எப்படியெல்லாம் என் புருஷனை நினைக்கிறேன் தெரியுமா? அதுக்காக என் புருஷனுக்கு நான் நல்லதுதான் செய்வேன். செவரளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சே திருக்கிட்டு பாருடையா Bye.
என்பதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசு தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து தன்னை பார்த்தான் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுவா தன்னத்தின் சாட்சியம்மா